ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் டிவியில் ஓடிட்டு இருந்தாலே நிறைய பேர் கூட்டமாக வந்து பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு மெயினான ரீசன் கிரிக்கெட்டை விட இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் பல வருஷமாக போயிட்டு இருக்கிற வாரும் தான் காரணம். ஆனால் வந்து ஒரு கிரிக்கெட்னாலே ஒரு ரைவல்ரி உருவாகி அது இத்தனை வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னா அதோட பேர் தான் த ஆஷஸ். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாரும் இவ்வளோ ரேட் பண்ணுறாங்கன்னா அதோட ஒரு படி மேலேயே நான் ஆஷஸை ரேட் பண்ணுவேன். ஏன்னா பார்க்கவும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் கிரிக்கெட்னாலே உருவான ரைவல்ரி எந்த வெளி ப்ரெஷரும் இல்லை. இது வந்து ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து தான் மோதிக்குவாங்க ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் மேட்ச் சீரீஸில். போத் உமன்ஸ் அண்ட் மென்ஸ் விளையாண்டு இருக்காங்க ஆஷஸ். இது வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த 2 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் தடவை வந்து 5 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா நடந்துச்சுன்னா அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு நடக்கிற ஆஷஸ் வந்து இங்கிலாந்து சாயிலில் 5 டெஸ்ட் மேட்ச் நடக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வென்யூ மாற்றி விளையாண்டுருப்பாங்க. இவ்வளோ பெரிய ரைவல்ரி பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ ஃபேமஸான சீரீஸுக்கு த ஆஷஸ்ன்னு பேர் வர காரணமே ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 29 ஆகஸ்ட் 1882 ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறாங்க த ஓவல் கிரவுண்டில். அப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை தோவடிக்கிறாங்க இங்கிலாந்துலேயே. அதனால் த ஸ்போர்ட்டிங் டைம் இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி அவங்க ரிப்போர்ட்டில் கிரிக்கெட் இங்கிலாண்டில் செத்துருச்சு, அந்த பாடியை எரிச்சு அதில் இருக்கிற ஆஷ் இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த சீரீஸ் இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. அந்த இயர் வந்து 1882 83. அப்போது இங்கிலாந்து கேப்டனான இவோ பிளை வந்து ஆஸ்திரேலியன் மீடியா கிட்ட we are going to recover the ashes ஒரு ஃப்ரேஸ் சொல்கிறாரு. அது வந்து மீடியாவாக இருக்கட்டும் ஒரு பப்ளிக்காக இருக்கட்டும் ஒரு அட்ராக்ஷனாக உருவாயிருச்சு. அதனாலேயே அந்த சீரீஸ்க்கு த ஆஷஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்போ ஆரம்பித்து இப்போ முடியாது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 1882 அந்த 83 சீரீஸில் இங்கிலாந்து 2-1 சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அந்த கேப்டனான இவோ பிளைக்கு கிஃப்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இல்லை ஒரு ட்ராஃபி கொடுக்குறாங்க. அந்த ட்ராஃபிக்குள்ளே அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த உட்டன் பெயில்ஸ் இருக்கும்ல, அதை எரிச்சு அதோட ஆஷையை போட்டு கொடுத்துருக்காங்க பேருக்கு ஏற்ற மாதிரி. இதுதான் அந்த பேருக்கு வர காரணம். 1998 முடியுமே இந்த ஆஷஸ் சீரீஸை ஜெயித்தவங்களுக்கு ஒரு அவார்டுன்னு எதுவும் கொடுத்ததில்ல. அப்போ அந்த இவோ பிளைக்கு கொடுத்த ட்ராஃபி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சேஃபாக மேரி லிபோன் கிரிக்கெட் கிளப் வந்து லார்ட்ஸ் கிரிக்கெட்டில் ஒரு மியூசியம் இருக்குது, அங்கே சேஃபாக தான் வச்சுருக்காங்க. அந்த 1998க்கு அடுத்து தான் அதே மாதிரி இருக்கிற ரெப்ளிகா கிரியேட் பண்ணி அவார்டாக கொடுத்துருக்காங்க ஜெயிக்கிற டீமுக்கு. இவோ பிளைக்கு கொடுத்த ஒரிஜினல் ஏர்ன் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எந்த இயர்லனா 2006-07 நடந்த ஆஷஸ் அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. எங்கே வச்சாங்கன்னா த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மியூசியம், அதாவது மெல்பர்னில் தான் வச்சுருக்காங்க. அந்த 140 வருஷத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அது ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கு. வரும்போது ஒரு பக்காவான செக்யூரிட்டியோடு தான் வந்திருக்காங்க. அந்த ஒரிஜினல் ஏர்னை பார்க்குறதுக்கு நிறைய மக்களும் போய் பார்த்துருக்காங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து. இப்போ ஹெட் டு ஹெட் பார்த்தா மொத்தமாக 72 சீரீஸ் நடந்திருக்கு இந்த 2025க்கு முன்னாடி. இதில் வந்து 34 தடவை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க, 32 தடவை இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க, 6 தடவை இந்த சீரீஸ் வந்து ட்ராவ் ஆயிருக்கு. ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா யார் அதிக ரன் அடிச்சிருக்காங்கன்னா டான் பிராட்மேன் தான் அடிச்சிருக்காரு. 5028 ரன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்காக அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு யார் அதிக ரன் கேட்டாருன்னா ஜாக் ஹாப்ஸ்ன்னு ஒரு பிளேயர் தான். அவர் வந்து 3636 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னொரு சைட் பவுலிங் ரெக்கார்டில் பார்த்தா இதுவுமே ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் தான் லீட் பண்ணுறாரு. யார் நம்பர் 1 விக்கெட் டேக்கர் ஆஷஸ்லனா ஷேன் வார்ன் தான். 195 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் என்னென்னா 2005 ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், ஏன்னா ஒரே சீரீஸில் 40 விக்கெட் எடுத்திருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமாகவே பார்த்துருக்காங்க. இப்போ முடியுமே யாரும் அது பீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 2005 மட்டும் 96 விக்கெட் எடுத்திருக்காரு அந்த கேலண்டர் இயரில். இனி யாரும் பீட் பண்ணல. இங்கிலாந்துக்கு யார் அதிக விக்கெட் டேக்கர்னா ஆஷஸில் வந்து ஸ்டூவர்ட் பிராட் 153 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2010க்கு அடுத்து சில சீரீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நடந்திருக்குல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2010லேருந்து 11 நடந்த ஆஷஸ் சீரீஸ் தான். இதில் தான் ஃபஸ்ட்டு தடவை இங்கிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவில் போய் அந்த சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க 1986க்கு அடுத்து. அதாவது 24 வருஷம் கழிச்சு அப்போ தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து 2013லேருந்து 14 நடந்த சீரீஸ். இதில் ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து 5 மேட்ச்லையுமே தோக்கடிச்சு ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பாங்க. ஆஷஸ்லேயே இதுதான் 3வது தடவை ஒயிட் வாஷ் நடந்திருக்கு. இதில் முக்கியமான பர்ஃபார்மன்ஸ் யாருன்னா மிச்சல் ஜான்சன் தான். மொத்தமாக 37 விக்கெட் எடுத்திருப்பாரு, நல்ல பவுன்சராக ஏற்றி. நம்ம 3வதாக பார்க்க போகிறது வந்து 2019 சீரீஸ் தான். இதில் வந்து சீரீஸ் வந்து 2-2 ட்ராவாக முன்னாடி இங்கிலாண்டுக்கே கப் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இல்லை வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம வந்து ஹெட்டிங்கில் அந்த பென் ஸ்டோக்ஸோட ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டை பார்த்தோம். கடைசி 10th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 70 ரன் மேலே அடித்து ஜெயிச்சு கொடுத்தாரு. அதுலேயும் அந்த கடைசி ரன் அடிச்சுட்டு அந்த பென் ஸ்டோக்ஸ் கூட எல்லா இங்கிலாந்து ஃபேண்டும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது
நம்மளுக்கு பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. நம்ம 4வதாக பார்க்க போகிறது வந்து 2021-22 சீரீஸில் தான். இதில் வந்து ஆஸ்திரேலியா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து 4-0ன்னு சொல்லி அந்த சீரீஸை ஜெயிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்லேருந்து லபிஷன் வந்து ஒரு ஆஸ்திரேலியா டீமில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சாரு. இப்போ கடைசியாக முடிஞ்ச சீரீஸ் வந்து 2023 ஆஷஸ் தான். இது வந்து 2-2ன்னு சொல்லி ட்ராவ் ஆயிடுச்சு. அதனாலேயே ஆஸ்திரேலியா கிட்டேயே தான் அந்த கப்பு ரீட்டைன் ஆகிருக்கு. இந்த சீரீஸில் தான் லெஜெண்டான ஸ்டூவர்ட் பிராட் வந்து ரிட்டையர் ஆனார். கொஞ்ச நாளில் நடக்க போகிற ஆஷஸ் வந்து 21 நவம்பர் ஆரம்பித்து 8 ஜனவரி 2026 முடியும் நடக்க போகுது. ஒரு 2.5 மாதம் கிட்ட ஒரு பியூர் என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. இதில் வந்து ஆஸ்திரேலியா டீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேட் கமின்ஸ் இன்ஜுரி வந்து இன்னி ஃபுல்லாக ரிக்கவர் ஆகலை, ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் மிஸ் பண்ணுவாருன்னு சொல்லி ஜார்ஜ் பெய்லி செலக்டர் சொல்லியிருக்காரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை லெஜெண்டான ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஆப்போசிட் சைடு இங்கிலாந்து வந்து பென் ஸ்டோக்ஸ் கேப்டன்சி பண்ண போகிறாரு. வைஸ் கேப்டனாக ஹாரி புக் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இங்கிலாந்து ஸ்குவாடு வந்து இந்தியாவுக்கு எதிராக இப்போ ஒரு சீரீஸ் விளையாண்டு முடிச்சாங்களே, அதே ஸ்குவாடு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சீரீஸ் நிறைய பேர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஸ்திரேலியா தான் மறுபடியும் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆஷஸ் சீரீஸில் ஆஸ்திரேலியா வந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் ஒரு பெரிய டாமினண்ட்டாகவே இருந்திருக்காங்க. இங்கிலாந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு 2 சீரீஸ் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இப்போ இதே மாதிரி போன தடவை மாதிரி இந்த சீரீஸும் ட்ரா ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஆஸ்திரேலியா கிட்ட தான் அந்த கப்பு இருக்கும். சரி, ஆஷஸ் சீரீஸ் நம்ம இந்தியாவில் எங்கே பார்க்கலான்னா, சில ரிப்போர்ட்டில் சோனி லிவ்னு போட்டிருக்கு, சில இடத்துல ஜியோ டிவின்னு போட்டிருக்கு. மேக்ஸிமான இடத்துல இப்போதைக்கு சோனி லிவ் தான் வந்து ஆஷஸை நம்ம இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு வந்திருக்கு. அதுவும் என்ன லாங்குவேஜ்லனா இங்கிலீஷும் ஹிந்தியும் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்க தான் வந்து ஆஸ்திரேலியா ஹோம் சீரீஸில் நடக்கிற எல்லா மேட்சுக்கும் ரைட் வாங்கி வச்சுருக்காங்க சில வருஷத்துக்கு. நல்லா அவங்க போடுவாங்களான்னு இனி கன்ஃபர்மேஷன் வரல. அப்படி வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ரெக்கார்ட்ஸ் ஒரு ஆள் உருவாக்கணும், இன்னொரு ஆள் உடைக்கிறது இந்த உலகத்தில் நடந்தது தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சீரீஸில் ஒரு 2 ரெக்கார்டு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீவன் ஸ்மித் இருக்கார்ல, இன்னொரு 219 ரன்ஸ் அடித்தாருன்னா ஆஷஸ்லேயே செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆயிடலாம் சார் டான் பிராட்மேனுக்கு அடுத்து. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் ஸ்பின்னரான நேத்தன் லைன் வந்து இன்னொரு 5 விக்கெட் இந்த சீரீஸில் எடுத்துட்டாருன்னா டாப் 10 விக்கெட் டேக்கர் ஆஷஸில் எடுத்தவங்கதில் 10th பிளேஸுக்கு போயிடுவார் நேத்தன் லைன். அதுக்கு மேலே விக்கெட் எடுக்க அப்புறம் முன்னாடி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்மித்துனா நம்ம இங்கிலாண்டுக்கு ஒரு ஜோ ரூட். என்னதான் அவர் செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் டெஸ்ட் மேட்ச்சில் இருந்தாலும் சச்சினுக்கு அடுத்து. இது முடியுமே ஆஸ்திரேலியன் சாயலில் போய் அவர் ஒரு செஞ்சுரி அடித்ததே இல்லை. அது வந்து ஒரு கவலையாகவே பார்த்துருக்காங்க. ஏன்னா இது முடியும் ஒரு 380 ஸ்கோர் அடிச்சிருக்காரு, ஹையஸ்ட் ஸ்கோரை 84 வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செஞ்சுரி வந்து இந்த ஆஷஸில் தான் வரப்போகுது. ஏன்னா வந்து முன்னாடி இந்த ஆஷஸில் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது சில டெக்னிக் வந்து அவர்கிட்ட தப்பாக இருக்கும். இப்போ தான் ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாக ஒரு நல்ல ஃபார்மோட வராரு. அதனால் அந்த ரெக்கார்டு உடைய போகுது. ஃபஸ்ட்டு செஞ்சுரி இது ரோட்டுக்கு ஆஸ்திரேலியாவில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஷஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும், உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ ஐடியாவோ உங்களுக்கு இந்த சேனல் மேலே ஒப்பீனியனாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.